பேய் பொண்ணு அந்த மந்திரவாதி லேடி பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. அடியே நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேனே துரத்த ஆரம்பித்தாங்க. அவள் உயர கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கா. ரோட்டில் போனாலும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படிடா டிக்கெட் இல்லாமல் பஸ்ஸில் ஏறி இருப்பா கேட்பீங்க. ஏன்னா அவனா கோஸ்ட் ஆச்சே. இந்த மந்திரவாதி லேடி டாக்ஸி பிடிச்சி இந்த பேய் பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர இவன் எங்கே போனாலும் துரத்திட்டு வருவா போல் ஒரு கூட்டமாக நிற்கிற இடத்துக்கு போக அப்படியே அந்த சைட் கட் பண்ணி பேய் பொண்ணு காமிச்சா. அவங்களோட மந்திர பாட்டி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த இடத்த விட்டு உன்னால் தப்பிக்க முடியாது, உன் கழுத்தில் மணி கட்டி விடுறேன். எதுக்கு தெரியுமா? ஒரு மந்திர பேப்பர் ஒத்தி வச்சிருக்க. அட பார்த்து பேய் பொண்ணு ரொம்ப பயந்து போய் அதே இடத்துல மயங்கி அப்படி கீழே விழ. அப்படியே அந்த மந்திரவாதி பாட்டி அட சும்மாடா நீ எழு, நான் உன்னை ஒன்றும் பண்றது கிடையாது, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, என்ன ஃப்ரீடாம இருக்க விட மாட்டீங்களா, அப்படியே கட்டிட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா, இழுத்து கடையை மூட போறாங்க. ஏன்னா எல்லா வேலையுமே செஞ்சுட்டாங்க, அந்த வேலை பார்க்க வராங்களா. அப்படி எடுக்கும்போதுதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இந்த மீன். சரி பாப்பா நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லி அப்படியே சாப்பிடாம தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கின பின்னாடி நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ அதுக்கு அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்பார்ட்மெண்ட் தங்கி இருக்கிறாங்க.